ஹாய் காய்ஸ், என்னடா மரத்தை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து சூடாக தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்மளோட ரெசிபி இன்றைக்கி சூடாக சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளைமேட்டை கொஞ்சம் பார்த்துக்கிங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை போண்டா தான். வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த அரிசி மாவையும் கடல மாவையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயத்தையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். கொஞ்சம் இலகுவா பிசைஞ்சிக்கிங்க, அதான் போண்டா மாவு பதம். இப்போ இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சுக்கணும். நம்ம போண்டா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் எண்ணெய் பிடிக்கும். அதனால தான். இப்போ போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதும் அந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு குழிக்கரண்டி இப்படி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போதான் வந்து ரொம்ப மொறுன்னு நல்லா இருக்கும். அதனால தான் நான் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம மாவை சேர்த்துக்கலாம்ல. பொறுமையா பரட்டி போட்டு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. ரொம்ப ஹையா வச்சீங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது, மாவா இருக்கும். இது கொஞ்சம் நின்று வெந்தாதான் உள்ள நல்லா வெந்திருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம். நான் பேலன்ஸ் இருக்க மாவையும் போட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்மளோட ஜில்லுன்னு கிளைமேட்டுக்கு சூப்பரான சூடான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. உண்மையா சொல்றேங்க, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பேலன்ஸ் இருந்த எல்லா மாவையும் போண்டா போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.